இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யாடி இது? இல்லைங்க, மாமாவுக்கு சித்ரா மருந்து ஆர்டர் போட்டிருக்கா. அதை டெலிவரி கொடுக்கறதுக்காக இந்த பொண்ணு வந்திருக்கா. அவ என்கிட்ட அதான் உங்களை கூப்பிட்டேன். டெலிவரி கொடுக்கறதுக்கு வேற ஆள் இல்ல, பொம்பளை போல நீ வந்திருக்க. இப்படி டெலிவரின்ற பேர்ல ஊர் சுத்துறிய. உங்க வீட்டுல ஆம்பளைங்களே இல்லையா? எப்படி உங்களெல்லாம் வெளியில அனுப்பிட்டு அவங்க வீட்டுல உட்காந்துட்டு எப்படி தண்டை சோறு தின்னுகிட்டு இருக்காங்க? ஐயோ போச்சுடா, யாருன்னே தெரியாத பொண்ணு கூட விடமாட்டானுங்க போல இருக்கு. சார், இதுல எந்த தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்பெல்லாம் பொண்ணுங்க எல்லா வேலையும் செய்யறாங்க. கெட்ட வழியில போறதுதான் சார் தப்பு. நல்ல வழியில உழைச்சி சம்பாதிக்கிறதுலாம் தப்பே இல்ல. ஆமாங்க, இப்பெல்லாம் பொண்ணுங்க ஸ்பேஸ்க்கே போயிட்டு வராங்க. ஊர் உலகெல்லாம் ரொம்பவே மாறிடுச்சுங்க. தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சிடுங்க. ஊர் உலகம் மாறினாலும் ஆம்பளை தான், பொம்பளை தான். இப்படி படிக்கிறோம், வேலைக்கு போறோம்னு இப்படி ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா குடும்பத்துக்கு ஆகுமா? என்ன வருமோ அதை மட்டும் பண்ணுங்க. யோ, நீயா எதுக்கையா வாயை விட்டு உன் குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு இருக்க? சார், இப்பெல்லாம் பொண்ணுங்க படிச்சாதான் மதிப்பு, பொண்ணுங்க வேலைக்கு போனாதான் மதிப்புன்னு மாறிட்டு இருக்கு. இப்ப என்னோட அப்பாவே எடுத்துக்கோங்க. அவரு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு என் அக்காவை இன்ஜினியரிங் படிக்க வச்சிட்டு இருக்காரு. என்ன டீச்சராக்க போராடிக்கிட்டு இருக்காரு. இத பண்றதும் ஒரு ஆம்பளை தான். இப்படி எல்லாம் பண்ணாம வீட்டுக்குள்ளேயே இருன்னு சொல்ற நீங்களும் ஒரு ஆம்பளை தான். அவங்களோட மனசுதான் சார் எல்லாத்துக்கும் காரணம். இதெல்லாம் நம்ம ஆளுக்கு புரியுமான்னு தெரியலையே. ஏய், போது நிறுத்து. இந்த திமிர் பச்செல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. உங்க அப்பா வக்கத்து போய் உங்களை எல்லாரையும் படிக்க அனுப்புனா அது உங்க தலையெழுத்து. ஆனா எங்களுக்கு அப்படி இல்ல. எங்களுக்கு 3 தலைமுறை உட்காந்து திங்குற அளவுக்கு சொத்து இருக்கு. எங்க வீட்டு பொம்பளைங்க வீட்டு படியை தாண்ட வேண்டிய அவசியமே இல்ல. ஐயோ சார், பொண்ணுங்க வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு உங்ககிட்ட யாரும் தப்பா சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாங்க நாட்டையே ஆள்ற அளவுக்கு தகுதியை வளர்த்துக்கிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இது உங்க தப்பு இல்ல. எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. தெரிஞ்சவங்க யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சார். என்ன, உங்க வீட்டுல இருக்கிற லேடிஸா நினைச்சாதான் பரிதாபமா இருக்கு. என்னாலலாம் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க முடியாது. சத்தியமா சொல்றேன், இந்த அக்காவுக்கெல்லாம் கோவில் கட்டி கும்பிடணும். ஏய், ரொம்ப ஜாஸ்தி பேசுற. இதே என் குடும்பத்துல யாராச்சும் இத மாதிரி பேசியிருந்தா நடக்கிறதே வேற. இந்தா உன் காசை வாங்கிட்டு பார்சல் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க சார் உங்க சேஞ்ச். சார், போறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிக்கிறேன். நாங்க உழைக்கிறதுக்கு தான் வீட்டை விட்டு வெளியே வரோம். உழைப்புக்கு ஆண் பெண்லாம் வித்தியாசம் கிடையாது. எங்களை நீங்க அடக்கி ஒடுக்கி மறுபடியும் வீட்டுக்குள்ள உட்கார வைக்க முடியாது. பொண்ணுங்க படிக்கணும், வேலைக்கு போகணும்னு இந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா கண்டிப்பா இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுக்கறதுக்கு இவங்க தான் சரியான ஆளு. எங்களுக்கு தெரியும். முதல்ல நீ கிளம்பு. இனிமே இந்த ஏரியா பக்கமே உன்னை பார்க்க கூடாது.